வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை ஏற்கனவே இயல் 1 இயல் 2லேருந்து 100 200 கொஸ்டின் பார்த்தோம். இப்போ இயல் 3லேருந்து 100 கொஸ்டின் வினா விடையாக வீடியோவை பார்க்க போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா 6வது புக்கில் இருந்து 300 கொஸ்டின் உங்களுக்கு. ஓகேங்களா? இன்றைக்கி வினா விடையாக உங்களுக்கு வீடியோ வரப்போகுது. மிஸ் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த 300 கொஸ்டினில் கண்டிப்பாக நமக்கு ஓகேங்களா நிறையா கொஸ்டின் கவர் ஆகும். அதாவது டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 மற்றும் டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2ல் நான் 100 மார்க் இருக்குது, டெட்டில் 30 மார்க் இருக்குது. வாங்க வீடியோவுக்கு போவோம். மறக்காத மிஸ் பண்ணாத பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். 6வது புக்கில் இயல் 3ல் நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 1 நாட்டுப்பற்று அப்படிங்கிறது ஓகேங்களா பேட்ரிஷம்னு சொல்லுவாங்க. அப்போ 2 கமா. ஓகேங்களா? இலக்கியம் அப்படிங்கிறது லிட்ரேச்சர். அப்போ 1 கமா. கலைக்கூடம் அப்படிங்கிறது ஆர்ட் கேலரி. அப்போ 4 கமா. மெய்யுணர்வு என்பது நாலேஜ் ஆஃப் ரிலேட்டிவ். மறுபடியும் பாருங்கள். நாட்டுப்பற்று என்பது பேட்ரிஷம், இலக்கியம் என்பது லிட்ரேச்சர், கலைக்கூடம் என்பது ஆர்ட் கேலரி, மெய்யுணர்வு அப்படிங்கிறது நாலேஜ் ஆஃப் ரிலேட்டிவ். அப்போ ஆன்சர் 2 கமா 1 கமா 4 கமா 3. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 2 தேசம் உடுத்திய நூலாடை என தாராபாரதி கூறும் நூல். தேசம் உடுத்திய நூலாடை என தாராபாரதி குறிப்பிடும் நூல் எது? தேசம் உடுத்திய நூலாடை என தாராபாரதி குறிப்பிடுவது திருக்குறள். பாருங்கள். 3வது கொஸ்டின் காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல்கள் டேஸ் வரை எதிரொலிக்கின்றன என தாராபாரதி கூறியிருக்கிறார். காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல்கள் டேஸ் வரை எதிரொலிக்கின்றன என தாராபாரதி கூறுகிறார். காவேரி வரை எதிரொலிக்கிறது என தாராபாரதி கூறியுள்ளார். அடுத்த கொஸ்டின் நம்பர் 4 ராதாகிருஷ்ணன் என்னும் இயற்பெயர் கொண்டவர் யார்? தாராபாரதி. ராதாகிருஷ்ணன் என்னும் இயற்பெயர் கொண்டவர் தாராபாரதி. பிழையற்ற தொடரை பின்வரும் கூற்றுகளில் கண்டுபிடி. பிழையற்ற தொடர் பாரு. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. அப்போ தப்பு. அடுத்து பாருங்க. ஒரு இரவு ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். இதுவும் தப்பு. அடுத்தது ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. சரி. அடுத்தது ஓர் இரவு ஒரு பகல் சேர்ந்தது ஒரு நாள். சரி. அப்போ 3 மற்றும் 4 சரியானது. 3 4 மட்டும் சரியானது. ஆன்சர் இதுக்கு சி. பாருங்க. ஓர் அப்படிங்கிற புள்ளி வந்திருந்தா வந்திருந்தா தான் இந்த வரணும், உயிரெழுத்து வரணும். அப்போ இந்த இடமும் தப்பு. இங்கே பாருங்க. இந்த இடத்துல ஓகேங்களா குளம் வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல இருங்கிற எழுத்து வந்தால் தான் உயிரெழுத்து வரணும். ஓகேங்களா? ஒரு வார்த்தைக்கு முன்னாடி உயிரெழுத்து வந்திருந்தால் தான் வரணும். ஓகேங்களா? இந்த இடத்துல ரூ அப்படிங்கிற வார்த்தை வந்தால் தான் இது குளம் அப்படிங்கிறது சரி. அடுத்தது ஒரு இரவு. இங்கே பாருங்கள். ஓர் இருக்கு பக்கத்தில் உயிரெழுத்து வந்திருக்கா? உயிரெழுத்து ஆலேருந்து இது வரைக்கும் வந்தால் தான் இதுவும் தப்பு. அப்போ ஆன்சர் இதுக்கு 3 மற்றும் 4 சரியானது. அடுத்தது 6வது கம்பன் அமுதம் போன்ற கவிதை வரிகள் டேஸ் ஆற்றின் அலைகள் இசையமைக்கின்றன என தாராபாரதி கூறுகிறார். அதை பார்த்தீங்கன்னா கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு டேஸ் ஆற்றின் அலைகள் இசையமைக்கின்றன என தாராபாரதி கூறியிருக்கிறார். கங்கை வரை. கவி ஞாயிறு. அடுத்து பாருங்கள். 7வது கொஸ்டின் கவி ஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் யாருன்னா தாராபாரதி. கவி ஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் தாராபாரதி. அடுத்து பாருங்கள். 8வது கொஸ்டின் தாராபாரதி இயற்றப்படாத நூல். தாராபாரதி இயற்றியது புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சம். இது 3மே தாராபாரதி எழுதியது. காவியப்பாவை அப்படிங்கிறது தவறானது. இதுதான் தவறானது. அப்போ காவியப்பாவை நூலை எழுதுனது யார்? முடியரசன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 9 வேலு நாச்சியார் பற்றி தொடர்புடைய பின்வரும் கூற்றுகளை கவனி. ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து என்ற மன்னரின் ஒரே மகள் தான் வேலு நாச்சியார். சரி. தாய்மொழி தமிழ் மட்டுமல்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளில் சிறப்பாக கற்றவர். சரி. சிலம்பம், குதிரை ஏற்றும்
வால்போர் வில் பயிற்சி ஆகியவற்றை முறையாக கற்றுக்கொண்டார். சரி. அப்போ மூணுமே சரி. கூற்று 1 2 3 சரி. மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்துக. மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையில் நலன் கேட்கும். மேற்கு கரைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலன் கேட்கும் என்பதுதான் சரியானது. ஆன்சர் டி சரியானது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 11. வேலு நாச்சியார் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த முத்து வடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். தப்பு. காளையார் கோட்டையில் நடைபெற்ற போரில் முத்து வடுகநாதர் ஆங்கிலேயர் படையுடன் போரிட்டு வீர மரணம் அடைந்தார். எந்த போர்? காளையார் கோயில் போரில். சரி. வேலு நாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க உறுதி பூண்டார். திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படைகளை திரட்டி பயிற்சி அளித்தார். அப்போ இதுவும் சரி. அப்போ 2 3 சரி. கூற்று 2 3 சரி. பிழையற்ற தொடரை பின்வரும் கூற்றுகளை கண்டுபிடி. பாருங்க. அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. சரி. அது நகரத்திற்கு செல்லும் சாலை. சரி. அது இல்லா இடத்தில் எதுவும் நடக்காது. தப்பு. இந்த இடத்துல புள்ளி வரணும். பாருங்க. அடுத்தது அஃது நகரத்திற்கு செல்ல சாலை. இதுவும் தப்பு. அப்போ இந்த இடத்துல வெறும் அது அப்படின்னு வரணும். அப்போ ஆன்சர் 1 மற்றும் 2. ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 13. வேலு நாச்சியார் தொடர்புடைய பின்வரும் கூற்றுகளை கவனி. திண்டுக்கல் கோட்டையில் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடத்தி கொண்டிருந்தார். கூட்டத்தின் நடுவே வேலு நாச்சியார் அமர்ந்திருந்தார். சரி. வேலு நாச்சியாரை சுற்றி அவரது அமைச்சர் யாரு? தாண்டவராயர் அமர்ந்திருந்தார். சரி. வேலு நாச்சியாரை சுற்றி அவரது தளபதிகளான பெரிய மருது சின்ன மருது இருந்தனர். சரி. அப்போ கூற்று 1 2 3 சரி. ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் நம்பர் பார்த்தீங்கன்னா 14. ஓகேங்களா. பின்வரும் கூற்றுகளை கவனி. ஓகேங்களா. 1 என்பதை குறிக்கும் ஓர் ஒரு ஆகிய 2 சொற்களும் பயன்படுகின்றன. 2மே பயன்படுகின்றன. சரி. உயிரெழுத்து தொடர்ந்து சொல்லுக்கு முன் ஒரு என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். ஓகேங்களா. இது தவறு. உயிரெழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். இதுவும் தவறு. அப்போ கூற்று 1 மட்டும் சரி. இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். பாருங்க. பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவை தன்னை மிகுதிப்படுத்தி காட்டுவது உரிச்சொல். பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் தன்மையை மிகுதிப்படுத்தி காட்டுவது உரிச்சொல். ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 17. வேலு நாச்சியார் தொடர்புடைய பின்வரும் கூற்றுகளை கவனி. பாருங்க. நாம் சிவகங்கையை இழந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன. வேலு நாச்சியார் கூறியிருக்கிறார். சரி. கவலைப்படாதீர்கள் அரசரே, நாம் சிவகங்கையை மீட்கும் நாள் நெருங்கிவிட்டது என்று பெரிய மருது கூறியிருக்கிறார்னு சொல்கிறாங்க. தப்பு. அந்த இனிய நாளைத்தான் நானும் அவளுடன் எதிர்த்து கொண்டிருக்கிறேன் என்று வேலு நாச்சியார் கூறினார். சரி. அப்போ கூற்று 1 3 மட்டும் சரி. 2 தவறு. சொல் வகையை அறிந்து பொருந்தாத சொல்லை தேர்வு செய். சொல் வகையில் ஓகேங்களா அறிந்து பொருந்தாத சொல்லை தேர்வு செய். ஐ உம்மு மற்று அதெல்லாம் இடைச்சொற்கள். மாநாடு மட்டும்தான் பொருந்தாதது. ஆன்சர் சி. அடுத்து 19. பின்வரும் கூற்றுகளை கவனி. அது ஒரு இனிமையான பாடலாகும். தப்பு. உயிரெழுத்துக்கள் தொடங்கும் சொல்லுக்கு முன்பு அஃது என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். சரி. உயிரெழுத்துக்கு முன்னாடியே அஃது அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்தணும். சரி. உயிர்மெய் எழுத்தை தொடங்கும் முன்புக்கு ஓகேங்களா முன் அது என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். இதுவும் சரி. அப்போ 1 மட்டும் தவறு. கூற்று 2 3 சரி. பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல். பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல்லு இடைச்சொல்லு. பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல்லு இடைச்சொல்லு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 21. அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோடாக. அன்னை காந்தியின் சின்ன கைத்தடி
அறத்தின் ஊன்றுகோடாக என்ற அடிகள் இடம்பெற்று உள்ள நூல் தாராபாரதியினுடைய கவிதைகள். வேலு நாச்சியார் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. மைசூரிலிருந்து ஹைதர் அலி அனுப்பிய படையில் 5000 குதிரைப்படை வீரர்கள் இருந்தனர். சரி. ஹைதர் அலி இறுதியாக படையை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும் ஆசிரியரே என்றவர் யாருன்னா தாண்டவராயர். இதுவும் சரி. வேலு நாச்சியார் தனது அமைச்சர் தாண்டவராயருக்கு ஹைதர் அலியை சந்திக்க சென்றார். ஹைதர் அலியுடன் வேலு நாச்சியாரும் ஆங்கிலத்தில் சரணமாக பேசினர். ஆங்கிலங்கிறது தப்பு. அப்போ தவறானது 3. அப்போ ஆன்சர் கூற்று 1, 2 மட்டும் சரி. ஆன்சர் சி. ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 23. புதுமைகள் செய்த தேசம் இது, புவியின் கிழக்கு வாசல் இது. புதுமைகள் செய்த தேசம் இது, புவியின் கிழக்கு வாசல் இது என கூறியவர் தாராபாரதி. அடுத்து பாருங்க 24. வேலு நாச்சியார் தொடர்பான கூற்றுகளை கவனி. தம் அரசியாரிடம் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது என்று கூறியவர் சின்னமருது. அப்போ சரி. நமது வீரர் ஹைதர் அலியின் 5000 குதிரைப்படை வீரர்கள் சேர்ந்து விரட்டதால் நாளை சிவகங்கை மீட்க புறப்படலாம் என்று கூறியவர் தாண்டவராயர். தப்பு. முத்துவடுகநாதர் கொல்லப்பட்ட இடம் காளையார் கோயில். காளையார் கோயில் தான் கொன்றுவாங்க. அது சரி. அப்போ ஆன்சர் 1, 3 மட்டும் சரி. ஆன்சர் ஏ. அடுத்து 25. வேலு நாச்சியார் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. பாருங்க. நாம் காளையார் கோவில் கைப்பற்றும் போது பிறகு சிவகங்கையை மீட்டோம் என்று வேலு நாச்சியார் சொல்லியிருக்கிறாரு. சரி. காளையார் கோயில் நடைபெற்ற போரில் வேலு நாச்சியார் படை தோற்று ஓடியது. தப்பு. ஆண்கள் படைப்பிரிவிற்கு மருது சகோதரர்கள், பெண்கள் படைப்பிரிவிற்கு குயிலியும் தலைமையேற்றார். சரி. ஆண்கள் இதுக்கு மருது சகோதரர், பெண்களுக்கு குயிலி. சரி. கூற்று 1, 3 சரி. 26. அன்னை நாட்டின் அமுத சுரபின் அந்நிய நாடுகள் பசி தீர என கூறியவர். அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசி தீர என கூறியவர் தாராபாரதி. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 27. வஉசி தொடர்பான கூற்றுகளை கவனி. ஓகேங்களா. சென்னைக்கு செல்லும்போது பாரதியாரை சந்தித்து வழக்கமாக கொண்டிருந்தார். சென்னைக்கு போகும்போது எப்பொழுதுமே பாரதியாரை சந்திக்கும் வழக்கமாக கொண்டிருந்தவர் வஉசி. சரி. ஆங்கிலேயர்களின் கப்பல்களுக்கும் போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். சரி. வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், விடுதலை போராட்ட வீரர், தொழிற்சங்க தலைவர் என பன்முகத்தன்மை கொண்டிருந்தவர். ஓகேங்களா. இதுவும் சரி. கூற்று 1, 2, 3 சரி. சொல் வகையை அறிந்து பொருந்தா சொல்லை தேர்வு செய். பொருந்தா சொல் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா மட்டும்தான் பொருந்தாத சொல். இது எல்லாமே உரிச்சொல் தொடர். மா, சால, நனி இது 3மே உரிச்சொல் தொடர். இந்த உம்முங்கிறது இடைச்சொல் தொடர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 29. வேலு நாச்சியார் தொடர்புடைய பின்வரும் கூற்றுகள். நாம் இப்போதே சிவகங்கை கோட்டையை தாக்கினால் ஆங்கிலேயரை விரட்டி எடுத்து விடலாம் என்று கூறியவர் பெரிய மருது. சரி. விஜயதசமி திருநாளன்று சிவகங்கை கோட்டையில் நமது படைகள் உள்ளே நுழையலாம் என்று கூறியவர் வேலு நாச்சியார். சரி. விஜயதசமி திருநாளன்று சிவகங்கை கோட்டையில் பெரிய காவல் இருக்குமே என்று கூறியவர் சின்னமருது. சரி. அப்போ கூற்று 1, 2, 3 சரி. எந்த ஆண்டு சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை வஉசி பதிவு செய்தார்? அக்டோபர் 16, 1906. அக்டோபர் 16, 1906. அடுத்த கொஸ்டின் நம்பர் 31. பாரதம் அன்றைய நாற்றங்கள் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல். பாரதம் அன்றைய நாற்றங்கள் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் தாராபாரதியினுடைய கவிதைகள். வேலு நாச்சியார் தொடர்பான பின்வரும் கூற்றுகள். வேலு நாச்சியாருடைய காலம் கிபி 1730 1796 வரை. சரி. வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்டெடுத்த ஆண்டு 1780. சரி. ஜான்சி ராணி பின்னர் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடி பொருந்தியவர். ஜான்சி ராணிக்கு பின் ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலு நாச்சியார். இது தப்பு. அப்போ கூற்று 1, 2 மட்டும் சரி. கூற்று 1, 2 மட்டும் சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 33. மெய் எதிர்ச்சொல் கேட்குறாங்க. பொய். 34. காந்தியடிகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகள். காந்தியடிகள்
உடையை அணியும் மாற்றத்திற்கு ஏற்படுத்திய ஊர் மதுரைன்னு சொல்லியிருக்கிறாங்க. காந்தியடிகளிடம் உடையை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை ஆகும். சரி. ஊவேசா என்ற பெரியவரின் அடிநிலையில் இருந்துதான் தமிழ் கற்க வேண்டும் என்று காந்தியடிகள் விரும்பினார். ஊவேசா என்ற பெரியவரின் அடிநிலையில் தான் தமிழ் கற்க வேண்டும் என்று காந்தியடிகள் விரும்பினார். சரி. தென் அமெரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் தமிழை கற்க தொடங்கியதாக காந்தியடிகள் கூறினார். சரி. அப்போ கூற்று 1, 2, 3 சரி. கூற்று 1, 2, 3 சரி. கொஸ்டின் நம்பர் 35 பாருங்க. தண்டருள். ஓகேங்களா, பொறுத்துக. தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை. குளிர்ந்த கருணை 3 கூர் என்றால் மிகுதி 1 செம்மையர் அப்படின்னா சான்றோர் அப்போ 4 ஏவல் அப்படின்னா தொண்டு 2 மறுபடியும் பாருங்க. தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை. கூர் அப்படி என்றால் மிகுதி. செம்மையர் அப்படின்னா சான்றோர். ஏவல் அப்படின்னா தொண்டு. அப்போ ஆன்சர் 3, 1, 4, 2 ஆன்சர் சி. அகரவரிசையில் அமைந்துள்ள சொற்களை கண்டறி. அகரவரிசையில் அமைந்துள்ள சொற்கள் பார்த்தீங்கன்னா சார்பு, சிறுகதை, சூடாமணி, செவ்வாழை, சோளம். அப்போ சாடா ஓகேங்களா. சா, சா, சி, சி, சு, சு இந்த அமைப்பில் தான் இருக்கணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு சா இருக்குது, சா. அடுத்தது என்ன இருக்குது? சி எழுத்து இருக்கணும். அடுத்தது சி, அடுத்தது சு இந்த அமைப்பில் இருக்குது. ஆன்சர் ஏ தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 37. தீவத்திலகை தொடர்பான கீழ்கணும் கூற்றுகளை சரியான கூற்றை தேர்வு செய். மணிப்பள்ளத்தீவை புத்த பீடிகையும் காவல் செய்து வருவாள். சரி. பெருமை மிக்கவர்கள் மட்டுமே மணிப்பள்ளத்தீவிற்கு வந்து புத்த பீடிகையை வணங்க முடியும் என்று மணிமேகலையிடம் கூறினார். சரி. கோமுகி என்ற பூக்கள் நிறைந்த விளங்கும் பொய்கை தீவத்திலகை மணிமேகலை பார் என்றார். இது தவறு. கோமுகி அப்படிங்கிறது அழகை மாடை பற்றி கொடுக்கும். இப்போ ஆன்சரு சி 3வது தவறு. 1, 2 மட்டும் சரி. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இச்சகத்தனையை அழித்திடுவோம் என்று கூறியவர். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இச்சகத்தனையை அழித்திடுவோம் என்று கூறியவர் பாரதியார். யார்? பாரதியார். 39வது கொஸ்டின். கொடுப்பதும் பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு. கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு என்று கூறியவர் கலீல் கிப்ரான். பாருங்கள். அடுத்தது பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்து சொல்கிறாங்க. பராபரமே அப்படின்னா மேலான பொருள். அப்போ 3 பணி என்றால் தொண்டு 4 எய்தும் அப்படின்னா கிடைக்கும் 2 ஓகேங்களா. அல்லாமல் அப்படின்னா அதை தவிர 1 மறுபடியும் பாருங்கள். பராபரமேனா மேலான பொருள், பணி என்றால் தொண்டு, எய்து அப்படின்னா கிடைக்கும், அல்லாமல் அப்படின்னா அதை தவிர. அப்போ ஆன்சர் 3, 4, 2, 1 ஆன்சர் டி. 3, 4, 2, 1 ஆன்சர் டி. அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 41. மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு மணிப்பள்ளத்தீவு. மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு மணிப்பல்லவ தீவு. அடுத்து பொறுத்துக்க பாருங்க. இடுகுறி பொதுப்பெயர் மரம். அப்போ 3 இடுகுறி சிறப்பு பெயர் மா. அப்போ 4 காரண பொதுப்பெயர் பறவை 1 காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி 2. மறுபடியும் பாருங்க. இடுகுறி பொதுப்பெயர் மரம், இடுகுறி சிறப்பு பெயர் மா, காரண பொதுப்பெயர் பறவை, காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி. அப்போ ஆன்சர் 3, 4, 1, 2 ஆன்சர் ஏ. 3, 4, 1, 2 ஆன்சர் இதுக்கு ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 43. அடுத்து பாருங்கள். கோமுகி என்ற தொடர்பில் கீழ்கணும் கூற்றுகளை சரியான கூற்றை தேர்வு செய். பாருங்கள். பசுவின் முகம் போன்ற அமைந்திருப்பதால் பொய்கையானது அமைந்து இருப்பதால் கோமுகி. அப்போ கோ என்றால் பசு, முகி என்றால் மேகம் என அழைக்கப்பட்டது. சரி. பாருங்கள். பசுவின் முகம் போன்று அமைந்திருப்பதால் பொய்கையானது அமைந்து இருப்பதால் கோமுகி. கோ என்றால் பசு, முகி என்றால் மேகம் என அழைக்கப்பட்டது. சரி.
வைகாசி திங்கள் முழு நிலவு நாளில் கோமுகி பொய்கையின் நீரின் மேல் ஓர் அரிய பாத்திரம் தோன்றும். சரி. அரிய பாத்திரமானது ஆபுத்திரன் கையிலிருந்து அமுத சுரபி என்னும் பாத்திரமாகும். சரி. அப்போ கூற்று 1, 2, 3 சரி. வாழ்க்கை பின்திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்து போகாது. வாழ்க்கை பின்திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்து போகாது என கூறியவர் கலீல் கிப்ரான். அடுத்த கொஸ்டின் நம்பர் 45. அமுத சுரபி பற்றி சரியான கூற்று. அமுத சுரபி என்னும் பாத்திரத்தில் இடப்பட்ட உணவு எடுக்க எடுக்க குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்போ எடுக்க எடுக்க அமுத சுரபியினுடைய உணவு வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி. அடுத்தது, மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபி உணவு இட்ட பெண் தீவத்திலகை அப்படின்னு சொல்கிறாங்க. தவறு. 3வது, அமுத சுரபி கொண்டு வந்த எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் உணவு அளிக்கலாம். சரி. அப்போ கூற்று 1, 3 மட்டும் சரி, 2வது தப்பு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 46. பட்டியல் 1 பட்டியல் 2 இணைக. இடுகுறி பொது பெயர் காடு. அப்போ 3 இடுகுறி சிறப்பு பெயர் கருவேளாங்காடு 1 காரண பொது பெயர் ஆணி 2 காரண சிறப்பு பெயர் வளையல். அப்போ 4 மறுபடியும் பாருங்க. இடுகுறி பொது பெயர் காடு, இடுகுறி சிறப்பு பெயர் கருவேளாங்காடு, காரண பொது பெயர் அணி, காரண சிறப்பு பெயர் வளையல். அப்போ ஆன்சர் 3, 1, 2, 4. 3, 1, 2, 4 ஆன்சர் சி. பாருங்க. கலீல் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர்? லெபானன். அதுதான் ஒரு லெபானன். நீங்கள் நல்லவர் என்ற பாடப்பகுதியை யார் மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது? தீர்க்கதரிசி அப்படிங்கிறது புவி அரசு. கொஸ்டின் நம்பர் 49. மணிமேகலை மற்றும் ஆதிரை பற்றி சரியான கூற்றை எவை? பாருங்க. ஏழை மக்களின் பசியை போக்குவது மேலான அறம் என்று மணிமேகலை கூறினாள். சரி. உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பது உணர்த்தும் உள்ளது ஆதிரை கூறினாள். தவறு. மணிமேகலை அமுத சுரப்பியை கொண்டு உடல் குறையுற்று பணியாளர் ஆதரவு பெற்றார் ஆகியோருக்கு உணவு அளிக்கிறாள். சரி. அப்போ 1, 3 சரி. பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அடுத்து 51வது கொஸ்டின் நம்பர் 51. உங்கள் சுயத்துடன் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது என்ற அடியில் சுயம் என்ற சொல்லின் பொருள் தனித்தன்மை. அடுத்தது 52வது கொஸ்டின் பொறுத்துக. தொழிற்பெயர் இதில் எது? ஆடுதல் அப்படிங்கிறது தான் தொழிற்பெயர். அப்போ 4 பண்பு பெயர் இதில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்பு பெயர் அப்படிங்கிறது இனிமை. அப்போ 2 சினைப்பெயர் இதில் எது? தலை. சினைப்பெயர் என்பது தலை 1 காலப்பெயர் அப்படிங்கிறது மாலை. அப்போ 3. மறுபடியும் பாருங்க. தொழிற்பெயர் ஆடுதல், பண்பு பெயர் இனிமை, சினைப்பெயர் தலை, காலப்பெயர் மாலை. அப்போ ஆன்சர் 4, 2, 1, 3 ஆன்சர் சி. 4, 2, 1, 3 ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 53. கன்னி என்பதன் எத்தனை அடிகளை கொண்டு பாடப்படும் வகை ஆகும்? கன்னி என்பது எத்தனை அடிகளை கொண்டு பாடப்படும் பாடல் வகையாகும்? 2 அடிகளை கொண்டு பாடப்படும் வகையாகும். அடுத்து பொறுத்துக. தொழிற்பெயர் பார்த்தீங்கன்னா நடித்தல். அப்போ 4 பண்பு பெயர் வட்டம் 3 சினைப்பெயர் கிளை 2 காலப்பெயர் சித்திரை 1 மறுபடியும் பாருங்க. தொழிற்பெயர் நடித்தல், பண்பு பெயர் வட்டம், சினைப்பெயர் கிளை, காலப்பெயர் சித்திரை. அப்போ ஆன்சர் 4, 3, 2, 1 ஆன்சர் டி. தன் பிறப்பை உரிமையாக தமிழ் மொழி போற்ற காண்போம். தன் பிறப்புரிமையாக தமிழ் மொழி போற்ற காண்போம் என்று கூறியவர் முத்தரையனார்.
56வது கொஸ்டின், மணிமேகலை பற்றி சரியான கூற்றுகள் எவை? பாருங்க, சிறை கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும் என்று மணிமேகலை மன்னரிடம் கூறினார். அதை பார்த்தீங்கன்னா சிறை கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும் என்று மணிமேகலை மன்னரிடம் கூறினார். சரி. மதுரையில் உள்ள சிறைச்சாலைக்கு சென்று அங்கு உள்ளவர்களுக்கு உணவிடுகிறாள். தப்பு. வாழ்க்கைக்கு அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு இது. புத்தர் பிறந்து அறம் போதித்த பூமி இதுவென்று மணிமேகலை மன்னரிடம் கூறினார். அப்போ கூற்று 1, 3 மட்டும் சரி. தமிழ் மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படும் நூல் தாயுமானவருடைய பாடல். தமிழ் மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படும் நூல் தாயுமானவருடைய பாடல். கொஸ்டின் நம்பர் 58, டேஸ் ஆண்ட விஜய ரகுநாத சொக்கனாரிடம் தலைமை கணக்காயராக பணியாற்றியவர். ஓகேங்களா? திருச்சி விஜயநகர சொக்கநாதரிடம் தலைமையாக பணியாற்றியவர் யாரு? யார் பணியாற்றுறாரு? தாயுமானவர். யார்? தாயுமானவர் தான் விஜய சொக்கநாதரிடம், திருச்சி ஆண்ட விஜய சொக்கநாதரிடம் தலைமை கணக்கராக பணியாற்றுகிறாரு. அடுத்து 51வது கொஸ்டின், எஸ் ராமகிருஷ்ணன் தொடர்பாக கொடுக்கப்படும் வாசகங்களை கருத்தில் கொள்க. எஸ் ராமகிருஷ்ணன் தொடர்பாக கொடுக்கப்பட்டிருக்கும் வாசகங்களை கருத்தில் கொள்க. அதாவது பார்த்தீங்கன்னா பாதம் என்ற கதை தாவரங்களின் உரையாடல் என்ற சிறுகதையின் தொகுப்பில் உள்ளது. உரையாடல் என்னும் சிறுகதையில் தொகுப்பில் உள்ளது. சரி. எஸ் ராமகிருஷ்ணன் தற்கால தமிழ் எழுத்தாளர்களில் குறிப்பிடத்தக்க ஒருவர். சரி. எழுதிய நூல்கள் உபபாண்டம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள். சரி. இப்போ 3மே சரி. ஆன்சர் டி, 3மே சரி. அடுத்து பாருங்க, பொறுத்துக. பொருள் பெயர். ஓகேங்களா? பொருள் பெயர் பறவை. அப்போ 2, பண்பு பெயர் நன்மை 1, சினை பெயர் இலை. அப்போ 4, இடப்பெயர் பூங்கா. அப்போ 3. மறுபடியும் பாருங்க, பொருட்பெயர் பறவை, பண்பு பெயர் நன்மை, சினை பெயர் இலை, இடப்பெயர் பூங்கா. அப்போ ஆன்சர் 2, 1, 4, 3. ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 61, எந்த 4 இல்லாமல் வாழ்வதே அறமாக என வள்ளுவர் கூறுகிறார்? எந்த 4ம் இல்லாமல் வாழ்வதே அறமாகும் என வள்ளுவர் கூறுகிறார்? பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் பேசுதல். பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் பேசுதல். இந்த 4 தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்து பொறுத்துக்க. பொருட்பெயர் செடி. அப்போ 2, இடப்பெயர் பள்ளி 4, இடுகுறி பெயர் மண். அப்போ 1, காரண பெயர் கரும்பலகை 3. மறுபடியும் பாருங்க, பொருட்பெயர்னா செடி, இடப்பெயர்னா பள்ளி, இடுகுறி பெயர்னா மண், காரண பெயர்னா கரும்பலகை. அப்போ ஆன்சர் 4, 2, 4, 1, 3. இப்போ 2, 4, 1, 3. ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 63, திருக்குறள் தொடர்பான கொடுக்கப்பட்டிருந்த வாசகங்களை கருத்தில் கொள்க. உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் என திருவள்ளுவர் கூறியிருக்கிறார். சரி. இல்லாதவர்களுக்கு தருவதே ஈகையாகும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. சரி. பிற உயிரின் துன்பத்தை தமது துன்பம் போல் கருதவிட்டால் நாம் பொறுப்பில் அறிவால் எந்த பயனும் இல்லை. சரி. அப்போ ஆன்சர் அனைத்தும் சரிதான். இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 64, எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பது அல்லாமல் வேறென்று அறியேன். எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுமே அல்லாமல் வேறொன்று அறியேன் என்று கூறியவர் தாயுமானவர். சீர்களை முறைப்படுத்தி சரியான திருக்குறளை கண்டுபிடி. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலார் தொகுத்துள்ளார் எல்லாம் தலை அப்படிங்கிறது தான் சரியானது. ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 66, ஓகேங்களா? ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ட்ரஸ்ட் அப்படின்னா, ட்ரஸ்ட் அப்படிங்கிறது அறக்கட்டளை 4, வோல்டர்ஸ் அப்படின்னா தன்னார்வலர். அப்போ 1, ஜூனியர் ரெட் கிராஸ் அப்படின்னா இளஞ்செஞ்சிலுவை சங்கம். அப்போ 2, சோல்ஜர் அண்டு கைட்ஸ் அப்படின்னா
சாரண சாரணியர். சாரண சாரணியர். அப்போ ஆன்சர் 4, 1, 2, 3. ஆன்சர் சி. மனித நேயத்தின் மகத்தான சாதனை தம் மகனின் துடிப்பு இதயத்தை கொடையாக தந்த பெற்றோர். அசோகனோ புஷ்பாஞ்சலி. அசோகன் புஷ்பாஞ்சலி. கொஸ்டின் நம்பர் 68. வள்ளலார் தொடர்பான கீழ்க்கண்ணும் கூற்றில் சரியானது எது? தம்முடைய 2 தங்க கடுக்கான்களையும் காவந்துகளிடம் கூட அன்பு காட்டியவர் வள்ளலார். சரி. வள்ளலார் மக்களின் பசியை கண்டு உள்ளம் வாடினார். சரி. அடுத்தது வடலூரில் சத்திய நாண சபையை தொடங்கிய உணவளித்தார். சத்திய நாண சபையை இங்கே தொடங்க மாட்டார். ஆன்சர் 1, 2 மட்டும் சரி. கூற்று 1, 2 மட்டும் சரி. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 69. அன்னை தெரசா தொடர்புடைய கீழ்க்கண்ணும் கூற்றுகளில் சரியானவை. கருணை உள்ளம் கொண்ட அன்னை தெரசா தொழு நோய்களுக்கு தொண்டு செய்ய முடிவெடுத்தார். தொழு நோயாளிகளுக்கு தொண்டு செய்ய முடிவெடுத்தார். சரி. அன்னை தெரசா காலத்தில் தொழு நோய் கடுமையாக தொற்று நோயாக கருதப்பட்டது. சரி. அன்னை தெரசா சாலையில் ஓரத்தில் பார்த்த மூதாட்டி தொழு நோயுடன் ஒரு கையில் பூனைக்குட்டியும் அணைத்து கொண்டிருந்தார். சரி. அப்போ அனைத்தும் சரிதான். சரியான ஆன்சர். ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 70. எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்த வேண்டும் என்பது. எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்த வேண்டும் என்பது மனிதநேயம். கைலா சத்யார்த்தா எந்த பிரிவில் நோபல் பரிசு பெற்றார்? கைலா சத்யார்த்தா எந்த பிரிவில் நோபல் பரிசு பெற்றார்னா அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றார். அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. லாரி அப்படின்னா சரக்குந்து. லாரி என்றால் சரக்குந்து. 3, டிரான்ஸ்பிளானேஷன் அப்படின்னா ஓகேங்களா, அதாவது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா 1, மெர்சி அப்படின்னா கருணை. மெர்சினா கருணை. அப்போ 4, அடுத்தது கோமண்டேஷன் அப்படின்னா மனிதநேயம். கோமண்டேஷன்னா மனிதநேயம். அப்போ ஆன்சர் 3, 1, 4, 2. ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 73. மனிதநேயத்தின் மகத்தான சாதனை தம் மகனை துடிக்கும் இதயத்தை கொடையாக கொடுத்து அனுமதித்த பெற்றோரினுடைய மகன் பெயர் ஹீதேந்திரன். ஹீதேந்திரன். அடுத்து பார்த்தீங்கன்னா கைலா சத்யார் தொடர்பான கீழ்க்கண்ணும் கூற்றில் சரியானது எது? கடந்த 30 ஆண்டுகளாக 86,000 குழந்தைகளை தொழிலாளர்களாக மீட்டார். எத்தனை? 86,000 குழந்தைகளை தொழிலாளர்களை மீட்டெடுத்துள்ளார். உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் சென்றுள்ளார். சரி. குழந்தைகளின் கல்வி மற்றும் உரிமைக்காக நாடு கடந்து பரப்பு ஆற்றி வருகிறார். குழந்தைகளின் கல்வி மற்றும் உரிமைக்காக நாடு கடந்து பரப்புரை ஆற்றி வருகிறார். அனைத்தும் சரி. ஆன்சர் டி. அனைத்தும் சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 75. புத்தர் தொடர்பான கீழ்க்கண்ணும் கூற்றுகளில் சரியானது. பாருங்க. அரச வாழ்வை துறந்த நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வெளியே வந்தவர் புத்தர். சரி. பிம்பிசாரரின் மன்னனின் யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன. அடிபட்டு துடித்து கொண்டிருக்கும் ஆட்டுக்குட்டியை புத்தர் தோளில் சுமந்தபடி சென்றார். புத்தர் சுமந்தபடி சென்றார். சரி. மன்னனுக்கு அறிவுரை கூறினார். இருந்த போதிலும் நாடெங்கும் உயிர்கொலை தடுத்து நிறுத்த இயலவில்லை. தப்பு. அப்போ ஆன்சர் கூற்று 1, 2 மட்டும் சரி. இலக்கணத்திற்கு அணி என்பதற்கு டேஸ் என்று பொருள். இலக்கணத்தில் அணி என்பதற்கு டேஸ் என்று பெயர். அழகு என்று பொருள். அழகு என்று பொருள். கொஸ்டின் நம்பர் 77. தமிழ்நாட்டில் காந்தி தொடர்பான கீழ்க்கண்ணும் கூற்றுகளில் சரியானவை. 1937ஆம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற இலக்கிய மாநாட்டிற்கு காந்தியடிகள் தலைமை வகித்தார். சரி. இலக்கிய மாநாட்டிற்கு உவேசா அவர்கள் வரவேற்புரை தலைவராக இருந்தார். சரி. இலக்கிய மாநாட்டில் பாரதிதாசன் உரையை கேட்டு காந்தியடிகள் மகிழ்ந்தார். பாரதிதாசன் உரை கிடையாது. இதுதான் தவறானது. அப்போ கூற்று 1, 2 மட்டும் சரி. 1, 2 மட்டும் சரி. குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தின் மூலம் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க பாடுபட்டவர். அதாவது குழந்தைகளை காப்போம் என்ற இயக்கத்தின் மூலம் குழந்தைகளை தொழிலாளர் முறையை ஒழிக்க பாடுபட்டவர் கைலாஷ் சத்யார்த்தா. கைலாஷ் சத்யார்த்தா. கொஸ்டின் நம்பர் 79.
குழந்தை தொழிலாளர்களை மாற்றுவது, குழந்தை தொழிலாளர்களாக மாற்றுவது மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றம், மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றம் என்று கூறியவர் கைலா சத்யார்த்தா. தமிழ்நாட்டில் காந்தி தொடர்பான கீழ்க்கணும் கூற்றுகளில் சரியானது. காந்தியடிகள் ஒரு முறை காரைக்குடியை சுற்றியுள்ள ஊர்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். சரி. சுற்றுப்பயணத்தின் போது காடு காத்தான் என்ற ஒரு ஏழையின் வீட்டில் தங்கியிருந்தார். தப்பு. இது ஏழை வீடு கிடையாது. அடுத்தது ஜியு போப்பு எழுதிய தமிழ் கையேடு தம்மை கவர்ந்ததாக காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார். சரி. அப்போ கூற்று 1, 3 மட்டும் சரி. கூற்று 1, 3 மட்டும் சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 81. உலகத்தை குழந்தைகளை கண்கொண்டு பாருங்கள். உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என கூறியவர் கைலா சத்யார்த்தா. தமிழ்நாட்டில் காந்தி தொடர்பான கீழ்க்கணும் கூற்றுகளில் சரியானவை. பாரதி திரு காந்தி அவர்களே, நான் இன்று மாலை ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்கிறேன், தங்கள் தலைமை ஏற்க முடியுமா என்று கேட்டார். சரி. யார்? ஓகேங்களா? பாரதியாரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று காந்தியடிகள் ராஜாஜியிடம் கூறினார். சரி. 1921ஆம் ஆண்டு காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு வருகை பின்னர் மதுரைக்கு சென்றார். 1921ஆம் ஆண்டு காந்தியடிகள் தமிழ்நாட்டிற்கு வருகை புரிந்தார், பின்னர் மதுரைக்கு சென்றார். அனைத்தும் சரி. ஆன்சர் டி, அனைத்தும் சரி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 83. முதலில் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர். அன்னை தெரசா தான் முதல்ல அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர். பட்டியல் 1 பட்டியல் 2 ரெண்டையும் பொறுத்துக. ஆசிய ஜோதி. நேரிய உள்ளம் இறங்கி மேல். தேசி, அதாவது நேரிய உள்ளம் இறங்கிடு மேல். நேரிட உள்ளம் இறங்கிடு மேல் அப்படின்னா நீள் நிலம் முற்றிலும் ஆண்டிலாம். 3, பாரினிலே மழை பொழிந்திடவே. ஓகேங்களா? வயல் பக்குவம் அடைதல். அப்போ 1, காட்டுக்கருணை உடையவரே அப்படின்னா நேர்மையான வாழ்வு வாழ்பவர். 4, வாட்டும் உலகில் வருந்திடுவார். ஓகேங்களா? யார்? மர்மம் அறியாத மூடரையா. இப்போ 2, அப்போ ஆன்சர் 3, 1, 4, 2. ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 85. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாடும் வரை என கூறியவர். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாடும் வரை என கூறியவர் அன்னை தெரசா. மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர் அன்னை தெரசா. கொஸ்டின் நம்பர் 87. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. ஆசிய ஜோதி. வாழும் உயிரை வாங்கிவிடல் அப்படின்னா மண்ணில் எவருக்கும் எளிதாகும். 4, விழும் உடலை எழுப்புதல், மன்னனுக்கு முடியாத செயல். 3, யாரும் விரும்புவதே இன்னுயிருக்கு, அவர் என்றும் காப்பதே அன்னதேயம். 1, பாரில் எறும்பும் உயிர் பிழைக்க, அது படும்பாடு முழுவதும் அரிக்கிறாரே. அப்போ 2, அப்போ ஆன்சர் 4, 3, 1, 2. ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 88. தமிழ்நாட்டில் காந்தி தொடர்பான கீழ்க்கண்ணும் கூற்றுகள். மகாத்மா காந்தி அருங்காட்சியகம் தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் உள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அருங்காட்சியகம் எங்கே இருக்குது? மதுரையில் இருக்குது. அப்போ ஆன்சர் ஃபஸ்ட்டு தப்பு. ஆங்கில அரசு ரவுலாட் சட்டத்தை நடைமுறைப்படுத்திய போது காந்தியடிகள் சென்னையில் இருந்தார். சரி. ரவுலாட் சட்டம் பற்றிய கருத்தாய்வு கூட்டம் ராஜாஜி வீட்டில் நடைபெற்றது. இதுவும் சரி. அப்போ கூற்று 2, 3 மட்டும் சரி. கூற்று 2, 3 மட்டும் சரி. கொஸ்டின் நம்பர் 83. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என கூறியவர் வள்ளலார். பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. நீள் நிலம் அப்படின்னா பரந்த உலகம். 2, பார் என்றால் உலகம். 4, ஆகாது என்றால் முடியாது. அப்போ 1, கருணை என்பது இரக்கம். 3, நீள் நிலம் அப்படின்னா பரந்த உலகம். பார் என்றால் உலகம், ஆகாதென்றால் முடியாது, கருணை என்றால் இரக்கம். அப்போ ஆன்சர் 2, 4, 1, 3. ஆன்சர் சி.
அடுத்து பாருங்கள், உயர்வு நவிர்ச்சி அணி தொடர்பான கூற்றுகளை கீழ்கண்டவற்றில் சரியானவை. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அளவுடன் கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி ஆகும். சரி. எடுத்துக்காட்டு பாருங்க, குளிர் நீரில் குளித்தல் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று. இதுவும் சரி. அப்போ ஆன்சர் அனைத்தும் சரி, ரெண்டுமே சரி. தமக்கென முயலென தோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையான என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல். தமக்கென முயலென தோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையான என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. ஆன்சர் ஏ, புறநானூறு. அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 93. இயல்பு நவிர்ச்சி அணி தொடர்பான கூற்றுகளை கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அளவுடன் கூறுவது இயல்பு நவிர்ச்சி அணி. உள்ளது உள்ளபடியே கூறுச்சுன்னா அதுக்கு இயல்பு நவிர்ச்சி அணி. இயல்பு நவிர்ச்சி அணிக்கு தன்மை நவிர்ச்சி அணி என்று வேறொரு பெயரும் அழைக்கலாம். இயல்பு நவிர்ச்சி அணியை தன்மை நவிர்ச்சி அணி எனவும் அழைப்பார்கள். பாருங்கள், எடுத்துக்காட்டு, தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கு துள்ளி குதிக்குது கன்று குட்டி, பாலை நன்றாய் குடிக்குது கன்று குட்டி அப்படின்னு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சொல்லியிருக்கிறாரு. இது அனைத்தும் சரி. தேசிய விநாயகம் பிள்ளை படைப்பில் புத்தரினுடைய வாழ்க்கை பற்றி கூறும் நூல் எது? தேசிய விநாயகனார் படைப்புகளில் புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டேன்னா ஆசிய ஜோதி. ஆசிய ஜோதி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 95. பாருங்கள், பட்டியல் 1 பட்டியல் 2 இணைய. பூதாளம். பூதாளம் அப்படின்னா பூமி 4, கும்பி என்றால் வயிறு, கும்பி என்றால் வயிறு 3, மாறி என்றால் மலை 2, முற்றும் அப்படின்னா முழுவதும் 1, மறுபடியும் பாருங்க, பூதாளம் என்றால் பூமி, கும்பி என்றால் வயிறு, மாறி என்றால் மலை, முற்றும் என்றால் முழுவதும். அப்போ ஆன்சர் 4, 3, 2, 1. 4, 3, 2, 1. ஆன்சர் டி. எந்த மொழியில் எட்வின் அர்னால்டு எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலை தழுவி ஆசி சோதி எழுதப்பட்டது? அப்போ எட்வின் அர்னால்டு எந்த மொழியில் எழுதியிருக்கிறார்? ஃபஸ்ட்டு ஆங்கில மொழியில் தான் லைட் ஆஃப் ஆசியா அப்படிங்கிற நூலை எழுதியிருக்கிறாரு. கொஸ்டின் நம்பர் 97. பட்டியல் 1 பட்டியல் 2 இணை. பாருங்கள், வள்ளலார் பார்த்தீங்கன்னா பசிபினி போக்கியவர் 2, அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டுபவர் 3, கைலாச சத்தியார்த்தா குழந்தைகளின் உரிமைக்காக போராடியவர் 1. அப்போ வள்ளலார் பசிபினி போக்கியவர், அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர், கைலாச சத்தியார்த்தா குழந்தைகள் உரிமைக்காக போராடியவர். அப்போ ஆன்சர் 2, 3, 1. ஆன்சர் டி. தேசிய விநாயகனார் எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார்? தேசிய விநாயகனார் எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார்னா 36 ஆண்டுகள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 99. பாருங்கள், தீயும் நல்லவும் செய்தாரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை. தீயும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை என கூறியவர் கவிமணி. 100. உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர். உலக உயிர்கள் எல்லாமே துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் புத்தர். இத்துடன் பார்த்தீங்கன்னா இயல் 3, ஓகேங்களா? இயல் 3லேருந்து 100 வினா விடைய வீடியோவை பார்த்தோம். அதாவது இன்னைக்கு மட்டும், ஓகேங்களா? இயல் 1, இயல் 2, இயல் 3 3 100 300 வினாக்கள் வீடியோவாக போட்டிருக்கோம். இந்த வீடியோ மிஸ் பண்ணாத பாருங்கள். கண்டிப்பாக டெட்லேயும் சரி, பேப்பர் 1 பேப்பர் 2லையும் சரி, டிஎன்பிசியில் குரூப் 4 குரூப் 2ல் எல்லாத்துலேயும் சரி, நம்ம அழகாக பாஸ் பண்ணுறதுக்கு அருமையான வழிமுறைகள். கண்டிப்பாக மிஸ் பண்ணாத பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.